நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருநாளை கடந்த 8 நாட்கள் திருநாளாக கொண்டாடிய நாம் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடி மகிழ திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளது அன்பை பெறுகிறோம், அருளை பெறுகிறோம் என்றாலும் பல வேளைகளில் கடவுளது இரக்கத்தையே நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோம். தம் இரக்க பெருக்கத்தில் நாளும் நம்மை காத்து வருகிற அந்த இறை இயேசுவுக்கு இப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா வாழ்வு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடவுளது அருள் பராமரிப்பை, அதன் மேன்மையை, கடவுளது அருள் பெருக்கை, அவர் தம் இரக்க பெருக்கை பெற்று வந்திருக்கிற நாம் இப்பலியை இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து கடவுளது அருளும் ஆசிரும் அவர் தம் வியத்தகு அருள் பராமரிப்பும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பங்கு மக்கள் அனைவருக்கும் இவ்வுலக மாந்தர் அனைவருக்குமே நிரம்ப கிடைக்க வேண்டுமென நம்பிக்கையோடு செபிப்போம். இத்திருப்பலியை நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். குறிப்பாக இந்த நாளில் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, எல்லா சகோதர சகோதரிகளுக்காக, இந்த கொரோனாவால் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக கடவுளது அருளை, இரக்கத்தை வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த நாளில் நம்முடைய பங்கின் ஆன்மீக தந்தை அருள் தந்தை மரிய லூயிஸ் அவர்கள் தனது குருத்துவ வாழ்வில் 38 ஆண்டுகளை நிறைவு செய்து 39வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறார். கடந்த 38 ஆண்டுகளாக தந்தை அவர்களோடு வழிநடந்து அவர்களை தம்முடைய இறையாட்சி பணியாளராக வழிநடத்தி காத்த நல்ல கடவுளுக்கு இப்பலியை தந்தையோடு இணைந்து நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். கடவுளது அருள் வல்லமையும் அவர்களை நாளும் நிறைந்திருக்க வேண்டுமென நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கத்தும் உள்ள இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவில் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்துதர் பணில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 42 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நற்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருள் செயல்களையும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவாக பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களோடு நாள்தோறும் அவர்களோடு சேர்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது அன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது அன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குலத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது.
ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆகிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாய் உள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காய் கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூமா என்னை கண்டதா நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20 சொற்றொடர்கள் 19 முதல் 31 வரை. 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, வாரத்தின் முதல் நாளாகிய ஆண்டவரது மேன்மைமிகு திருநாளாகிய இன்று அவர் தம் பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். கடவுளது அன்பை அருளை வேண்டி வந்திருக்கிறோம். ஆனால் கடவுள் தம் இரக்க பெருக்கத்திலேயே எந்நாளும் நம்மை காத்து வருகிறார் என்று உணர்ந்து அந்த கடவுளது இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் அந்த இரக்கத்தை மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த ஆர்வத்தோடு தேட இன்றைய இறை வார்த்தை, இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுளது அருளை பெற தகுதி வேண்டும், கடவுளது இரக்கத்தை பெற நமக்கு தகுதி தேவையில்லை. ஆகவே கடவுளது இரக்கத்தையே நாம் எந்நாளும் பெற்றிருக்கிறோம். ஏனெனில் நாம் அந்த கடவுளின் தகுதியற்ற பிள்ளைகளாகவே எப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக கடவுள் தம் இரக்க பெருக்கத்தில் நம்மை காக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி இத்திருப்பலி வழியாக அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்தேத்துவோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பேதுரு நமக்கு சொல்ல கேட்டோம், கடவுள் தம் திருமகன் மீது அந்த இரக்க பெருக்கத்தாலேயே அவரை உயிர்த்தெழ செய்து அவரை மாண்புற செய்தார். அந்த இயேசுவின் இரக்க பெருக்கத்தாலேயே நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். ஆக அந்த கடவுளது இரக்கத்தை கொண்டாடக்கூடிய இந்த புனிதமிக்க ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளது அருளும் இரக்கமும் நம் அனைவருக்குமே நிரம்ப கிடைக்க வேண்டுமென நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை ஒரு ஆழமான மறை சிந்தனையை நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அது ஆழமானது. அதில் ஆழம் காண நாம் விருப்பப்படுகிறோம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற ஒரு விசுவாச அறிக்கை என்பதாக முடிந்து போவது கிடையாது. அது நமது வாழ்வை பாதிக்கிறது, நமது வாழ்வின் மீது அது தாக்கம் செலுத்துகிறது. நாம் யார் என்பதை நாம் கொண்டிருக்கிற விசுவாசமே தீர்மானிக்கிறது என்று பார்க்கிறோம். நான் எதை நம்புகிறேனோ அப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஐ ஆம் வாட் ஐ பிலீவ் இன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் நம்மை பாதிக்கிறது, நம்முடைய எண்ணங்களை பாதிக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை பாதிக்கிறது, நாம் பேசுபவற்றை பேசுகிற முறைகளை அது பாதிக்கிறது, நமது வாழ்வின் பாதையை அதுவே தீர்மானிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய விசுவாசம் அது நம்முடைய தனிப்பட்ட விசுவாசமா நம்முடைய சமூக விசுவாசமா, இரண்டுமே நமக்கு தேவை என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், புனித தோமா இயேசு உயிர்த்தார் என்று மற்ற சீடர்கள் தனக்கு சொன்னதை நம்புவதற்கு தயங்கினார் என்று பார்க்கிறோம். அது தயக்கம் என்பதை விட ஒரு தனிப்பட்ட விசுவாச தேடலாக நாம் நேர்மறையாக பார்க்க முடியும். நான் அந்த உயிர்த்த இயேசு ஆண்டவரை
நானாகவே பார்க்க வேண்டும், என் கண்கள் பார்க்க வேண்டும், உயிர்த்த இயேசு ஆண்டவரை நான் தொட்டு உணர வேண்டும் என்று விரும்பியவராகவே பார்க்கிறோம். ஆக அந்த அருளை தம் இரக்க பெருக்கத்தில் இயேசு அந்த தோமாவுக்கு கொடுக்கிறார். மீண்டும் காட்சி அளிக்கிறார். தோமாவை பார்த்து, இதோ எனது விரல், உனது விரலை இடு, இதோ குத்தி திறக்கப்பட்ட என்னுடைய விழா, உன்னுடைய கையை இடு, எப்போதும் நம்பிக்கை மிகுந்தவனாக இரு என்று அந்த மனிதர் தன்னுடைய நம்பிக்கையை அங்கேயே அறிக்கையிடுகிறார், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களையும் விட அவரே மிக நெடும் தொலைவில் இருந்த இந்தியாவுக்கு வந்து இறைவார்த்தை அறிவித்து ஒரு மறைசாட்சியாக இறந்து போனார் என்பதெல்லாம் அந்த தனிப்பட்ட விசுவாசம் கொடுத்த அந்த ஊக்கம், அது கொடுத்த வல்லமை என்று பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தார் என்று நானே கண்டேன், அதற்கு நான் சான்று பகருகிறேன் என்கிற அந்த ஆழமான விசுவாசம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் இவ்வாறாக சொல்லுவார், தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம், அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், அதற்கு சான்று பகர்கிறோம். ஆக வாழ்வு தரக்கூடிய அந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்டோம். யாரோ சொன்னார்கள், கேட்டோம், அரைகுறையாக காதில் விழுந்தது, தெளிவாக தெரியவில்லை என்பதெல்லாம் அல்ல. நாங்கள் எங்கள் காதுகளால் தெளிவாக கேட்டோம், எங்கள் கண்களால் கண்டோம், காணல் நீராக ஒரு காட்சி பிழையாக பார்த்தோம் மறந்தோம் என்பதல்ல. எங்கள் கண்களால் நாங்கள் கண்டோம், அதை உற்று நோக்கினோம், மிக தெளிவாக கூர்ந்து நோக்கினோம், அந்த இயேசுவுக்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக அந்த தனிப்பட்ட விசுவாசம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்று பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் தனக்கும் இயேசுவுக்குமான அந்த சந்திப்பு குறித்து பேசுகிற போது சொல்லுவார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 11-12 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நற்செய்தி எந்த மனிதரிடமிருந்தும் வரவில்லை, எந்த மனிதரிடமிருந்தும் அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாகவே எனக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார், நான் பெற்றுக்கொண்டேன். நான் கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் யாரோ ஒருவர் எனக்கு கொடுத்ததல்ல, எனது விசுவாசமாகவே நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 15வது வாக்கியத்தில் 16வது வாக்கியத்தில் சொல்லுவார், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றி நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார், அவரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவார். ஆக இயேசுவிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாச கொடையாகவே தனது விசுவாசத்தை எப்போதுமே அவர் பார்த்தார் என்று பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39-42 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகளில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இயேசுவை சந்தித்து ஆழமாக உரையாடி இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டு அந்த பெரும் செய்தியை தன்னுடைய ஊர் மக்களுக்கு சொல்லப்போகிற அந்த சமாரிய பெண்ணின் வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு அவ்வருள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இயேசுவை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். 2 நாள் அவரும் அவர்களோடு தங்கினார். இன்னும் பலர் அவரை நம்பினர். அப்போது அந்த பெண்கள் சமாரிய பெண்ணிடம், இப்போது உனது பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், நீ சொன்னதால் அல்ல, நீ சொன்னது எங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்தது, எங்கள் மனக்கதவை திறந்தது, ஆனாலும் கூட அவர் சொன்னதை நாங்களே கேட்டோம், நாங்கள் நம்புகிறோம் அவர் மெஸ்ஸியா என்று அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் நம்முடைய பெற்றோர் கத்தோலிக்கராக இருந்தார்கள் என்பதால் மட்டுமல்ல, நாம் ஒரு கத்தோலிக்க சமுதாயத்தில் பிறந்தோம் என்பது மட்டுமல்ல, மாறாக இது என்னுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்வு. இது கடவுள் தமது இரக்க பெருக்கத்தில் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. ஐ ஆம் எ கிறிஸ்டியன், ஐ ஆம் ப்ரவுட் டு பி எ கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவனாக இருப்பதில் பெருமை கொள்ளுகிறேன் என்கிற மனநிலை. ஆக இது என்னுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வு, இது கிறிஸ்தவ கொடை என்று உணரக்கூடிய நிலை. தோமாவை போல, புனித பவுலடியாரை போல,
சமாரிய பெண்ணின் வார்த்தையை கேட்டு இயேசுவை கண்டு தங்களது தங்களுடைய சொந்த விசுவாசமாக மாற்றிக்கொண்ட அந்த சமாரியர்களின் அந்த ஊரை சார்ந்த அந்த மக்களைப் போல நமது விசுவாசமும் ஒரு தனிப்பட்ட விசுவாசமாக மலர வேண்டும். அத்தோடு நின்று போகக்கூடாது. அந்த தனிப்பட்ட விசுவாசமே ஒரு சமூக விசுவாசமாக மாறி போகிறது. தொடக்க காலத்தில் அந்த அப்போஸ்தலர்களின் இந்த தனிப்பட்ட விசுவாசமே தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்தின் விசுவாசமாக நம்பிக்கை வாழ்வாக மாறி போகிறது என்று பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். தன்னுடைய தனிப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் சமூக விசுவாசமாக வளரச் செய்தார்கள். அது தன்னோடு முடிந்து போவது கிடையாது. தனது கணவனோடு, தனது மனைவியோடு, தனது பெற்றோரோடு, தனது பிள்ளைகளோடு, உடன் பிறந்தவர்களோடு, உறவினர்களோடு, அண்டை வீட்டாரோடு, சமகாலத்தில் வாழக்கூடிய தங்கள் சகோதர சகோதரிகளோடு என்று அந்த விசுவாச வாழ்வை விரிவடைய செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கடவுள் கொடுத்த வாழ்வு எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். கடவுள் கொடுக்கிற அருள் எங்களுக்கு தனியாக கொடுக்கப்படுவது கிடையாது. எங்கள் பெற்றோர் வழியாக, எங்கள் குடும்ப வழியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அருள். ஆக இந்த விசுவாசம் எங்களுக்கு தனிப்பட்ட விசுவாசம் மட்டுமல்ல, தனிப்பட்ட விசுவாச அனுபவம் ஒரு சமூக விசுவாசமாக மலர்கிறது. அது பிறரை எங்களோடு இணைத்து வைக்கிறது. எங்களை பிறரோடு இணைத்து வைப்பது போல பிறரையும் எங்களோடு இணைத்து வைக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வு நிலை என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகம் சொன்னது, அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே உடலும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். ஒரே உணர்வு, ஒரே சிந்தனை கொண்டிருந்தார்கள். ஒரே மனநிலை அவர்களிடம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஒன்று கூடி வந்தார்கள், அப்பத்தை பிட்டார்கள், இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். தங்கள் சொத்து சுகங்களையும் கூட அவர்கள் பகிர்ந்து கொண்டால். வெறும் அப்பத்தை பிட்டார்கள் என்பது மட்டுமல்ல, தங்களிடமிருக்கிற உடைமையையும் கூட பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும். இயேசுவுக்கு அத்துணை உற்சாகமாக சார்ந்து பகர்ந்தார்கள். கடவுளும் தம்முடைய இரக்கப்பெருக்கத்தில் ஏராளமான மனிதர்களை ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்தில் சேர்த்து கொண்டே இருந்தார் என்று வாசிக்க கேட்டோம். ஆக பிரியமானவர்களே, கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறது விசுவாசம் என்கிற அந்த இறை நம்பிக்கை என்கிற அந்த ஆழமான கொடைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தனிப்பட்ட அளவில் அந்த கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற அந்த உறவில், அந்த உறவின் ஆழத்தில் வளர ஆசைப்படுவோம். நாம் கொண்டிருக்கிற இந்த தனிப்பட்ட விசுவாசம், a personal conviction of our faith என்பது ஒரு கம்யூனிட்டேரியன் ஃபெய்த் என்பதாக வளருகிற போது, ஒரு சமூகம் சார்ந்த விசுவாசமாக வளருகிற போது அது மீட்பளிப்பதாக இருக்கிறது. இயேசுவில் கடவுள் நம்ம கொடுக்கிற மீட்பு என்பது உலகம் அனைத்திற்குமான மீட்பு, உலகமாந்தர் அனைவருக்குமான மீட்பு. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற மீட்பு அல்ல, நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் குடும்பம் மீட்கப்பட்டிருக்கிறது, எங்கள் சமூகம் மீட்கப்பட்டிருக்கிறது, இந்த மனுடம் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற மனநிலை. ஆக கடவுள் தமது வாழ்வை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவே கடவுள் தரக்கூடிய வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற விடுதலையை பெற்று கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற மீட்பை பெற்று கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு மட்டும் என்றல்ல, எங்கள் குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக, மானுடத்திற்காக, இந்த படைப்பனைத்திற்காக, உலகம் முழுவதற்குமாக பெற்றிருக்கிறோம் என்பதே சரியான புரிதலாக இருக்க முடியும். இறைவரிடம் அருள் வேண்டுவோம். தம் இரக்க பெருக்கத்தில் என்னாலும் நம்மை காத்து வருகிற கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாம், கடவுள் தம் இரக்க பெருக்கத்தில் நம்ம கொடையாக கொடுத்த இந்த விசுவாசத்தில் இன்னும் ஆழம் கண்டு, அந்த விசுவாசத்தில் வேரோட்டம் கண்டு வளர்ந்து எல்லோரையும் அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அருள்நிலை கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பை, அந்த பணி வாய்ப்பை இறைவன் நமக்கும் கொடுக்க வேண்டுமென இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார்,
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்து வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணி, அப்பமாக என் ஜீவ உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளா இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இசையாக ஆசைகள், எலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களை. இசையாக ஆசைகள், இயலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களே. புது ஒளியாகவும் வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை என்னைதானே தந்தேனையா. பொது ஒளியாக வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை என்னை நானே தந்தேனையா. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதரிகளே, சகோதரரே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாட்களில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஓசனா 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 ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கத்தின் ஞாயிறாகி இந்த புனிதமிக்க நாளில் உமது பேரிரக்கத்தை விருப்பத்தோடு தேடுகிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் இந்த உலக மாந்தர் அனைவரையும், குறிப்பாக இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உமது இரக்க பெருக்கத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அனைவரையும் உம்முடைய இரக்க பெருக்கத்தால் நிரப்பி உடைய வியத்துக்கு பராமரிப்பில் காக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எம் பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களின் கருத்துக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் நாங்கள் நினைவுகூரும் இறந்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். திரு டி ஜோசப் வின்சென்ட் அவர்களது 6ஆம் ஆண்டு இறந்த நினைவு நாளில் இறந்தவர்களுக்காகவும், திரு மரியன்டான் ஃபெலிஸ், திரு யாகப்பன், திருமிகு சவரியம்மாள் இவர்களுக்காகவும், திருமிகு சிறிய புஷ்பம் இவர்களுக்காகவும், திருமிகு எலிசா தெரஸ் இவர்களுக்காகவும் உமது இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையின் இரக்கத்தை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதி பகிர்ந்து கொள்வோம். அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் வரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் ஆன்மா நலமடையும். என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவிலாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோட காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புதிய ஆயருக்காக மன்றாட்டு ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையின் தொடக்கம் முதல் திரு அவையை வழி நடத்தவும், உமது மக்களை விசுவாசத்தில் வளர்த்திடவும் திருப்பணியாளர்களை ஏற்படுத்தினீர். எங்களது திருச்சி மறை மாவட்டத்திற்கு நல்ல ஆயர்களை வழங்கி கடந்த ஆண்டுகளில் எங்களை ஆசிர்வதித்துள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாட்களில் எங்கள் மறை மாவட்டத்தை வழி நடத்தவும், திரு அவையின் விசுவாச உண்மைகளை எங்களுக்கு கற்பிக்கவும், எங்களை அருள் அடையாளங்களால் புனிதப்படுத்தவும் புதிய ஆயரை எங்களுக்கு அளித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நல்ல ஆயனாம் இயேசுவின் இதயத்தையும் புனித மரிய வியானியின் அர்ப்பணிப்பையும் தம் மக்களுக்கான கனிந்த உள்ளத்தையும் எங்களை வழி நடத்த தேவையான அருளையும் அவருக்கு அளித்தருளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலி புனித அமல உற்பவ அன்னையின் பரிந்துரையாலும் உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர் அருள்வாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம்,
அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரம் ஆரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.